Hi friends, இதுக்கு முன்னாடி முடிஞ்ச ரெண்டு சார்ட் சம்பந்தப்பட்ட செஷன்லேயே நம்ம வந்து சார்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அது ஹோப்ஃபுல்லி அது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன், ஒரு சார்ட் வந்து டேட்டாலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக ஒரு காலம் சார்ட் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். காலம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதே வந்து நீங்கள் பார் சார்ட்டாக மாற்றலாம், லைன் சார்ட்டாக மாற்றலாம், ஏரியா சார்ட்டாக மாற்றலாம், ஸ்டாக்டு சார்ட்ஸாக மாற்றலாம். இப்போது நீங்கள் பை சார்ட் அண்ட் ஸ்கேட்டர்கிராம் அண்ட் பபுள் சார்ட் இதை தவிர பாக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குன்றதுனால நான் காலம் சார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டேட்டா வந்து பிக்சராக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பிக்சர் டேட்டாவை எப்படி எக்ஸலில் கீ பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து பவர் பாயிண்ட் சார்ட்டில் போட்டு ஒரு சார்ட்டாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா பிக்சர் டேட்டாவை வச்சு நம்ம சார்ட் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எடிட்டபிள் டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸி தான். ஏன்னா அதே ஸ்டெப் தான், இந்த பிக்சர் டேட்டாவை கீ பண்ணுற ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் எலிமினேட் ஆகும், மற்றதெல்லாம் சேம் தான்றதுனால இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு எக்ஸலில் போயிட்டு அதை பிக்சராகவே பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே பார்த்து டைப் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த டேட்டாவை அப்படியே கீப் பண்ணியாச்சு. இனிமேல் இது தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து பவர் பாயிண்டில் டேபிள் கிரியேட் பண்ணும்போது தான் டைட்டிலேருந்து காப்பி பண்ணுவோம். இந்த டைட்டில் வந்து நம்ம தனியாக தான் டைப் பண்ணோம் சார்ட்டில். அதனால் நான் வந்து இந்த காலம் டைட்டிலேருந்து இந்த டேபிள் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்லைடில் இன்சர்ட் சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட், காலம் சார்ட் வந்து பை டிஃபால்ட்டாக வரும். அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. காலம் சார்ட் இன்சர்ட் பண்ணோடனே அந்த டேட்டா டேபிள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் வச்சுட்டு கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. இப்போ வந்து சார்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு டம்மி டேட்டாவோட அந்த PPTயில் சார்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம போட்ட சார்ட்டோடைய டேட்டாவை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோன்னே இந்த டேட்டாவும் அப்டேட் ஆகிடுச்சு. லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சார்ட் டைட்டில் சார்ட்டுக்குள்ளேயே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து சார்ட்டுக்குள்ளேயே சார்ட் டைட்டில் டைப் பண்ண மாட்டோம், வெளியில் டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் வைப்போன்றதுனால சார்ட் டைட்டில் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பவுண்ட்ரி லைன், அதாவது இது வந்து சார்ட் ஏரியாம்பாங்க. இது சார்ட் ஏரியா, இதுக்குள்ளே கிளிக் பண்ணால் இது வந்து பிளாட் ஏரியா. ஸோ சார்ட் ஏரியா வந்து இந்த வெளியில் இருக்கிற பவுண்ட்ரி லைனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா என்டையர் சார்ட்டுமே சின்னதாகும். சில நேரங்களில் வந்து பிளாட் ஏரியாவை மட்டும் சின்னது பண்ண வேண்டியிருக்கும். பிளாட் ஏரியாவை மட்டும் சின்னது பண்ணுறது என்னென்னா, இப்படி உள்ளே இருக்கக்கூடிய பிளாட் ஏரியாவை செலக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா மொத்த சார்ட் ஏரியா இங்கே இருக்கும், அதுக்குள்ளே பிளாட் ஏரியா இங்கே வரைக்கும் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் நம்பர்ஸ்லாம் ஏதாவது ஷோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து சார்ட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த பிளாட் ஏரியா மட்டும் சின்னது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்டையர் சார்ட் ஏரியாவும் சின்னது பண்ணிவிட்டு இப்போ Alt F9 போட்டு அந்த கைடை நான் ஷோ பண்ணிக்கிறேன். கைட் ஷோ பண்ணிக்கிட்டு அதில் லெஃப்ட் மோஸ்ட் கைடில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுவேன். அண்ட் தென் ரைட் மோஸ்ட்லேயும் கைடில் ஸ்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் வித்தில் ஒரு சார்ட் கிடச்சிடுச்சு. ஃபுல் வித்னா லெஃப்ட் டு ரைட், அந்த கைட் டு கைடு ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல் வித் சார்ட் கிடச்சிடுச்சு. இப்போ இந்த சார்ட்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணோம். இப்போ டைட்டில் மட்டும் செட் பண்ணோம் இல்லையா. இப்போ சார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிசைன் போகிறீங்கன்னா இப்போ வந்து சார்ட்டை செலக்ட் பண்ணோடனே இங்கே சார்ட் டூல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அது வந்து ஆஸ் லாங் அஸ் நீங்கள் சார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நான் இப்படி வெளியில் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேப் போயிடும், இங்கே இருக்காது. சார்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணால் மட்டும் டெம்பரரியாக வரும். இதில் போயிட்டு நீங்கள் அந்த டிசைனில் போகிறீங்கன்னா டிசைனில் என்னென்னலாம் இருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிசைனில் வந்து ஆட் சார்ட் எலிமெண்ட்டுன்றது இது மெயின் ஃபியூச்சர், நம்ம அடிக்கடி லான்ச் பண்ண வேண்டிய ஒரு இடம். இது தான் சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் சார்ட் எலிமெண்ட்டுங்கிறத ட்ராப் டவுன் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும், அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்டாக இந்த சார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் இந்த ஆக்சஸ் போகிறேன் அப்படின்னா ஆக்சஸ் ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்துலேயுமே அந்த கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். ஆக்சஸில் போயிட்டு ப்ரைமரி ஹரிசாண்டல் ஆக்சஸ், ப்ரைமரி வெர்டிகல் ஆக்சஸ் ரெண்டுமே ஷோவாகி இருக்குது இங்கே. அதாவது ஹரிசாண்டல் ஆக்சஸும் இருக்குது. ஹரிசாண்டல் ஆக்சஸ்னால் இதுதான் ஸ்டூடெண்ட் A, ஸ்டூடெண்ட் B அண்ட் வெர்டிகல் ஆக்சஸ் 0 to 100. ஸோ இந்த ஆக்சஸ் ஷோவாகி இருக்குன்றதுனால இங்கே வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆக்சஸ் டைட்டில் வந்து எதுவும் இல்லை. இந்த ஆக்சஸ் டைட்டில் நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெர்டிகலுக்கு எனேபிள் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஆக்சஸ் டைட்டில் வரும். இங்கே போயிட்டு மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டைப் பண்ணலாம். பட்
நம்ம யூஸ்வலாக வந்து பிஸ்னஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் டைட்டிலோ இல்லைனா சப்டைட்டிலோ இல்லைனா சார்ட் டைட்டிலோ எல்லாமே வெளியில் டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் கொடுப்போன்றதுனால இங்கே போயிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு எனேபிளோ டிசேபிளோ பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து சார்ட்டோட சேர்த்து கண்ட்ரோல் ஆகும். அப்போது டெம்ப்ளேட் ஸ்டைலுக்கு அது வராதுன்றதுனால அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. தென் சார்ட் டைட்டில் ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் வைப்போன்றதுனால அது இக்னோர் பண்ணிக்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் இருக்கிறது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போயிட்டு இப்போது டேட்டா டேபிள்னு போகிறீங்க அப்படின்னா டேட்டா டேபிள் என்ன, டேட்டா டேபிள்னால் இந்த சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா இருக்குது இல்லையா பேக்ரவுண்டில், அந்த டேட்டாவை வெளியில் ஷோ பண்ணலாமா வேணாமன்றது. ஸோ அது யூஸ்வலாக ஷோ பண்ண மாட்டோம். ஏன்னா டேட்டான்றது ஒன்லி நம்ம எடிட் பண்ணுறதுக்கான பர்பஸ் மட்டும்தான். எடிட் பண்ணி முடித்தோன்னே அந்த டேட்டாவை வந்து நம்ம ஹைட் பண்ணிடுவோம். திருப்பி இந்த டேட்டா ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நான் அந்த டிசைனில் போயிட்டு எடிட் டேட்டான்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டெம்பரரியாக அந்த டேட்டா ஓப்பன் ஆகும். ஸோ இதே போல் டேட்டா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு எனக்கு இந்த 22 வேணாம் 25 அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா இங்கே 25 மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி இங்கே சார்ட் அப்டேட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இது தான் வந்து சார்ட் எலிமெண்ட்ஸ் பற்றினது. அதுக்கப்புறம் குயிக் லேஅவுட் அப்படின்னா லேஅவுட் சேஞ்ச் பண்ணுறது. இது ஆக்சுவலாக லேஅவுட்னான்றது நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான் லேஅவுட். ஆக்சுவலாக பவர் பாயிண்டில் நமக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற லேஅவுட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பிஸ்னஸ் பர்பஸில். ஸோ எந்த ஒரு லேஅவுட் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோன்றதுனால இதுக்கப்புறம் கலர் பேலட். ஸோ எதாவது ஒன்று கிளிக் பண்ணால் அந்த கலர் பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ட்டோடைய எல்லா பார்ஸும் மாறிடும். டிசைன் இது அகைன் இந்த கலர் பேலட் அண்டு சார்ட் ஸ்டைல்லாம் நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் என்ன டெம்ப்ளேட் கொடுக்குறாங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட கலர் பேலட் அந்த டெம்ப்ளேட்டோட டிசைன் ஸ்டைல் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோன்றதுனால அகைன் பவர் பாயிண்டில் கொடுக்குற இந்த டிசைன் அண்டு கலர் பேலட்டை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். தென் செலக்ட் டேட்டா. இப்போது செலக்ட் டேட்டா இதுக்கு எடிட் டேட்டா இருக்கும்போது செலக்ட் டேட்டா எதுக்கு அப்படின்னா இப்போ நான் அந்த செலக்ட் டேட்டாவை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வேணும்னா டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் டேட்டா கிளிக் பண்ணால் இதை போல் எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி எது வரைக்கும் செலக்ட் ஆகிருக்குன்றது இங்கே தெரியுது எனக்கு. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து டைப் பண்ணுறேன் சப்ஜெக்ட் 4னு டைப் பண்ணி ஒரு 35 46 80 42. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட் 4னு. இதை வந்து இந்த சார்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதை நான் இங்கே காப்பி பண்ணி அப்படியே நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அதுவே. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டட் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குன்றதுனால இந்த 3வது காலம் டிக்கு அப்புறம் ஈயில் ஏதாவது டைப் பண்ணால் அதையும் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகி அதையும் சார்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். இப்போ நான் மேனுவலாக போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாவை வந்து இந்த சார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை போல் டைப் பண்ணிட்டேன். இப்போது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டேட்டா கொடுக்குறீங்க. செலக்ட் டேட்டா கொடுத்தா இவ்வளோ தூரம் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, நீங்கள் இதை மட்டும் தான் இப்போ செலக்ட் பண்ணணும். அதை போல் கஸ்டமைஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் வந்து சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே ஆட் கொடுக்கணும். இங்கே ஆட்னு கொடுத்து சீரீஸ் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் 4 கொடுத்துட போகிறீங்க. சீரீஸ் வேல்யூ செலக்ட் பண்ணி இது கொடுத்துட போகிறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து சப்ஜெக்ட் 4 ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்லையா 1 2 3 4னு பை டிஃபால்ட் இருக்குல்லையா, அது வந்து ஆக்சுவலாக 1 2 3 4 கிடையாது. அது வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பி அதுதான். இதை வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே எடிட் கொடுத்துட்டு இதோடைய ரேஞ்ச் வந்து இந்த A to D. இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இங்கே லெஜெண்ட் ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இங்கே கேட்டகரியில் போயிட்டு ஒரு சீரீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. இது பேர் சீரீஸ்னு பேர். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே மவுஸ் இங்கே கொண்டு கொஞ்ச நேரம் இப்போ ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன சீரீஸ்னு சொல்லும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு சீரீஸும் ஆட் ஆகிடுச்சு. இப்போது அந்த சீரீஸ் என்ன சீரீஸ்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெஜெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் 4 இங்கே இருக்கிறது. இதுதான் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறதுன்றது இதுதான். தென் எடிட் டேட்டான்றது இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து திருப்பி டேட்டா லான்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே எடிட் டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே விண்டோ திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த டேட்டாவை போய்ட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போது நான் வந்து காலம் சார்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இந்த சார்ட்டை நம்ம எந்த சார்ட்டாக வேணால் மாற்றிக்கலாம். இதே வந்து நான் இப்போ ஸ்டாக்டு காலமாக மாற்றுறேன் இல்லைனா பார் சார்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னா சேஞ்ச் சார்ட் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேஞ்ச் சார்ட் டைப்பில் போயிட்டு இதை பார் சார்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே பார் சார்ட்டாக மாறிடும். வெர்டிக்கல் ஆக்சஸாக இருக்கிறது வந்து ஹாரிசன்டல் ஆக்சஸாக வரும், ஹாரிசன்டல் ஆக்சஸாக இருந்தது வந்து வெர்டிக்கல் ஆக்சஸாக மாறிடும். ஜஸ்ட் இது வந்து லே அவுட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. பாட்டம் டு டாப் இருந்தது லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கு, வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இதே வேறு மாதிரி சார்ட்டாக மாற்றணும், இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் லைன் சார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா லைன் சார்ட்டாக மாற்றிக்கலாம். எகைன் வந்து இது லைன் டேட்டாவாக ஷோ ஆகும். இந்த சேஞ்ச் சார்ட் டைப்பில் போயிட்டு நீங்கள் இது என்ன சார்ட்டாக வேணால் மாற்றிக்கலாம். மாற்றிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ட்டாக மாறிடும், அவ்வளோதான். சார்ட் டைப் வந்து இன்டெப்த்தாக போனால் எகைன் அதுவும் வந்து அட்வான்ஸ்டு கேட்டகரிக்குள்ளே வருன்றதுனால நான் சார்ட் டைப் வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் சொல்லாமல் இப்போது ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி மல்டிபிள் சார்ட்டாக மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன். எகைன் நெக்ஸ்ட் என்னுடைய ஃபாலோவிங் வீடியோவில் இந்த ஃபார்மேட் டேப்பில் போயிட்டு என்னென்னலாம் ஃபார்மேட் பண்ணலாம், தென் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.